பாவ அறிக்கையும் மன்றாட்டும். பாவ அறிக்கை. உபாகமம் 28 37 கர்த்தர் உன்னை கொண்டு போய்விடும் எல்லா ஜனங்களுக்குள்ளும் பிரமிப்பும் பழமொழியும் பரியாச சொல்லும் ஆவாய். ஆமேன். பிரியமானவர்களே, இது ஒரு சாபமாக ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை நிச்சயமாக செய்து முடிப்பார். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு காரியம்தான். நம் கையிலிருந்து விதைக்கும், நம் சிந்தையிலிருந்து விதைக்கும், இருதயத்திலிருந்து விதைக்கும் எல்லாவற்றையும் ஜாக்கிரதையாய் விதைக்க கடவோம். நாம் விதைக்கிறதிலே ஜாக்கிரதையாய் இருப்போமானால் நிச்சயமாக நற்பலன்களை 100 மடங்கு ஆசீர்வாதத்தை கட்டாயம் நாம் சுதந்திரிக்க முடியும். இதை உறுதியாய் நம்புங்கள். நீங்கள் ஒருவரை பரியாசம் செய்திருந்தால் அதுதான் உங்களுக்கு வரும். நீங்கள் மற்றவர்களை கேவலமாக தாழ்மையாக நினைத்திருந்தால் அது உங்களுக்கு திருப்பி கொடுக்கப்படும். எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் அளந்து கொடுப்பதிலும் நாம் விதைப்பதிலும் மாத்திரம் கண்ணும் கருத்துமாய் ஜாக்கிரதையாய் விழிப்புணர்வோடு இருப்போமானால் இந்த எல்லா சாபத்திலிருந்தும் கர்த்தர் நீங்களாக்க வல்லவராயிருக்கிறார். சில காரியங்களை அவர் நம்ம கையில் ஒப்பு கொடுப்பது நாம் எப்படிப்பட்டவர்கள் என்று நம்மை நாமே அடையாளம் கண்டு கொள்ளத்தானே தவிர தேவனால் முடியாதது அல்ல. தேவனால் எல்லாம் கூடும். ஆனால் சில காரியங்களை அவர் நம் கையிலே கொடுக்கிறதற்கான காரணம் நம் இருதயம் எப்படிப்பட்டது என்று நாம் அறிந்து கொள்ள அவர் சில சூழ்நிலைகளை அனுமதிக்கிறார். அந்த சூழ்நிலைகளை மிகுந்த கருத்தோடு ஞானத்தோடு கர்த்தருடைய அன்பை தரித்து கொண்டு நாம் செய்வோமானால் நிச்சயமாக நாம் வஞ்சிக்கப்பட இடம் இருக்காது. கர்த்தர் நம்மை நிச்சயமாக மகிமையாக நடத்துவார். எனவே பிரியமானவர்களே, விதைப்பதிலே நாம் அதிக ஜாக்கிரதையாயிருப்போம். மற்றவர்களுக்கு அன்பு செலுத்துவதிலும் உதவி செய்வதிலும் எல்லாவற்றையும் பகிர்ந்து கொடுப்பதிலும் எல்லா காரியத்திலும் நாம் ஞானமாய் நடந்து கொள்வோமானால் 100 மடங்கு ஆசீர்வாதத்தையும் 1000 தலைமுறை மட்டும் இரக்கத்தையும் சுதந்திரிக்க முடியும். ஒருவேளை இது அறியாமல் நீங்கள் பாவம் செய்திருந்தால் இப்பொழுது அறிக்கை செய்து அதை விட்டுவிடுகிறேன் என்று சொல்லுங்கள். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி 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 தகப்பனே. இந்த நாளிலே ஆண்டவரே, நாங்கள் யாரையாகிலும் பரியாசம் செய்து அவமானப்படுத்தி தீமையான வார்த்தைகளை பேசி ஆண்டவரே துக்கப்படுத்தி இருந்தால், ஆண்டவரே மற்றவர்களை அவமானப்படுத்தி இருந்தால் தயவாய் எங்களை மன்னியும் 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 ஆண்டவரே, எங்களை மன்னியும். இனி அப்படிப்பட்ட துணிகர பாவம் செய்யாதபடி கர்த்தாவே எங்களை காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. உடைய ரட்சிப்பினாலே எங்களை அலங்கரியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.